Hello people, welcome to VJ Tech Talks. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஷன் ஃபோட்டெக்கில் .NETன்ற ஒரு டெக்னாலஜி நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதை நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்க டாபிக்ஸ் எல்லாமே டே பை டே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலில். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா சி ஷாப்பில் எனுமரேஷன்ஸ்ன்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சி ஷாப்பில் எனுமரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட்ன்றது தான் மெயினாக சொல்லுவாங்க. செட் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ப்ரீ டிஃபைன்ல இருக்கக்கூடிய இன்டீஜரோ ஸ்ட்ரிங்கோ கேரக்டர் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது அந்த வேரியபிளுடைய டேட்டா டைப்க்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். அதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டுன்ற சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ யூசர் டிஃபைன்டுன்றது மெயினாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரே எனுமரேஷன் அண்ட் ஸ்டாக்கு கியூ அந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் இதில் என்னன்னு சொன்னாங்கன்னா இது ஏன் யூசர் டிஃபைன்னு சொன்னாங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நேம்க்கு நம்ம ஒரு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அரே அப்படின்றது எடுத்துக்கிட்டா சிங்கிள் டைமென்ஷன் இருக்கு, மல்டி டைமென்ஷன் இருக்கு. அதே மாதிரி இப்போ எனுமரேஷன்ஸ்ன்றது என்ன சொன்னோம்னா செட் ஆஃப், அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கும் செட் ஆஃப் டேட்டாஸ் நம்ம அசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்துருப்போம்னா அதுக்கு ஒரு இன்டீஜராக ஒரு வேல்யூ அசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வச்சு நம்ம வந்து ரன் பண்ணுறது தான் வந்து இந்த எனுமரேஷனுடைய ப்ராசஸ். இதை வந்து நம்ம ஒரு டேட்டா டைப்பாக எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனாகவும் நம்ம இந்த எனுமரேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சி ஷாப்பில் இந்த எனுமரேஷன்ன்றது இந்த செட் ஆஃப் நேம்டு கான்ஸ்டன்ட் என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து நேம்னு சொல்லுவாங்க, இன்னொரு பார்ட் என்னன்னு சொன்னால் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே வந்து ஒரு சேம் லைக் நேம்ஸில் நான் வந்து ஒரு மந்த் நான் கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் நான் வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் எப்படி அதை எடுத்துக்கோன்னா இப்போ நான் ஜனவரின்றதை நான் ப்ராசஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்றத எடுத்துக்கும். இதுவே நான் பிப்ரவரின்றதை நான் இங்கே கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் அதுக்கான இண்டெக்ஸ் பொசிஷன் என்னவா எடுத்துக்குன்னா 1ன்றது எடுத்துக்கும். அண்ட் அதே நேரத்தில் மார்ச்ன்றது நான் ப்ராசஸ் பண்ணணும், அதே நேரத்தில் எனக்கு வந்து 2ன்றது எடுத்துக்கும். அண்ட் ஏப்ரல் நான் ப்ராசஸ் பண்ணும்போது 3ன்றது எடுத்துக்கும். மே ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு 4ன்றது எடுத்துக்கும். அதே நேரத்தில் ஜூன் ப்ராசஸ் பண்ணும்போது 5ன்றது எடுத்துக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0 பை டிஃபால்ட். அதாவது நான் இந்த டேட்டாஸை வந்து அங்கே டிஃபைன் பண்ணும்போது நான் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்கல அப்படின்னா நான் வேல்யூஸ் கொடுக்கல அது ஆட்டோமேட்டிக்காகவே 0வாக வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இப்போ எப்படி நம்ம அரேஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் 0வாக அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குதோ அதே மாதிரி நீங்கள் எனுமரேஷன் மூலிமா வந்து ஒரு வேரியபிளோ இல்லை ஒரு டேட்டாஸை வந்து டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்டிங் இந்த வேல்யூ எதுவுமே கொடுக்கலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்றது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இதில் நம்ம இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம வேல்யூஸ் கொடுக்கலன்னா அதை வந்து 0வாக டிஃபால்ட்டாக எடுத்துக்குதோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணி நான் ஜனவரிக்கு 10ன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அந்த 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் வந்து 10ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன் அதை எடுத்துக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிப்ரவரி பார்த்தீங்கன்னா 1 இன்க்ரிமெண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக 11ன்றது எடுத்துக்கும். அண்ட் அது இருக்கக்கூடிய மார்ச்சாக இருந்தாலும் சரி 12ன்றது எடுத்துக்கும். அண்ட் ஏப்ரலுக்கு 13 எடுத்துக்கும், மேக்கு வந்து 14 எடுத்துக்கும், அண்ட் ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா 15 எடுத்துக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் சேஞ்சு. இப்போ நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 0வாக எடுத்துக்கும். அண்ட் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணனா அந்த வேல்யூ எனக்கு எடுத்துக்கும். ஸோ இந்த எனுமரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டேட்டாஸ்லாம் நம்ம எப்படிலாம் ஃபீட் பண்ண முடியும்னா நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு இதுக்கும் ஒரு வேல்யூ நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி டிஃபராக கூட எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வெறும் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸாக இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் விட 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். இந்த சி ஷாப் எனுமரேஷன்ஸில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் எதுவுமே கொடுக்கல, அதாவது நான் டிஃபைன் பண்ண எனுமரேஷன்ற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்காம வெறும் நேம்ஸ் மட்டுமே நான் கொடுத்துட்டு இருந்தேன், வேல்யூ அசைன் பண்ணலாம் அதுவே பை டிஃபால்ட்டாக 0ன்றது எடுத்துக்கும். இதுவே நீங்கள் ஏதாவது வேல்யூஸ் அசைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூ ஒன்று ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷனில் மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏதோ பொசிஷனில் நீங்கள் அந்த எலமெண்ட்டில் வேல்யூ நீங்கள் மாற்றணும்னா அதை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணு. எந்த இடத்துல நீங்கள் அசைன் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணல அடுத்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்குள்ளே அடுத்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் வேல்யூ அசைன் பண்ணலாம் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருக்கோ அதோட 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இன்னொன்று இந்த எனுமரேஷன்ஸில் இண்டெக்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் டூப்ளிகேட்டாகவும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வேல்யூஸை நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டேட்டாஸ் எல்லாமே வந்து சேஃப்டியாக நம்ம வந்து அசைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இது வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து இது வந்து ட்ராவர்சிங் அந்த ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எனுமரேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டேட்டா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த எனுமரேஷன்ஸ்ன்ற ஒரு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி. இந்த டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்.
and keep like and subscribe on VJ Tech Talks. Thank you.